அடியார்களே, நம்மளுடைய தமிழ் சித்தர்களில் ஒருவரான பட்டினத்தார் அவர்கள் ஓரிடத்தில் சொல்கிறார், கட்டி அணைத்திடும் மனைவியும் பிள்ளைகளும் காலத்தச்சன் எனும் யமன் வெட்டி வீழ்த்திய மரம் போல் நமது உடலை சாய்த்து விட்டால் என்ன செய்வார்கள்? பறைகளை கொட்டி அழுவார்கள், மயானம் கொண்டு வந்து ஈமக்கடன்கள் செய்வார்கள். அம்மயானத்தை தாண்டி ஓரடி எடுத்து வைப்பாரோ என் இறைவனே, காஞ்சியிலே வாழும் ஏகம்பநாதனே என்று மனம் உருகி பாடுகிறார். எவ்வளவு வாழ்க்கையினுடைய ஹார்ஷ் ரியாலிட்டியை மூஞ்சில் அடித்த மாதிரி எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க பட்டினத்தார் அவர்கள். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எல்லாமே மாயை தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நாம் இறந்த பிறகு இந்த உடல் மண்ணுக்கு, உடலில் இருக்கும் ஆன்மா நாம் செஞ்ச பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்ப இன்னொரு உடலை போய் சேர்ந்து விடும். இந்த கான்செப்ட் இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட ஏற்றப்பட்ட அந்த சிலப்பதிகாரத்திலையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சீத்தலை சாத்தனார் அவர்களால் எழுதப்பட்ட மணிமேகலை காப்பியத்திலும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க அப்போ எதுதான் நிரந்தரம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய சிறந்த செயல்கள் தான். என்ன சொல்ல, அதாவது ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும். அதே மாதிரி அன்பு, கருணை, இந்த மாதிரி மனிதநேயம், சமத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கடைபிடிக்க வேண்டும். உலக மனிதர்களாக வாழணும். ஸோ இந்த மாதிரியான தத்துவத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை வாழணும். அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆணவம், நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஆணவம் எதுவுமே இல்லாமல் அதிலிருந்து வெளியே வரணும். அப்படி வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, வாழ்க்கையினுடைய ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் நிறைய பேர் இந்த மாதிரியான வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையினுடைய உண்மைகளை பற்றி, கசப்பான உண்மைகளை எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவிற்கு நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் தமிழ் இலக்கியங்களை நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.